ஹரே கிருஷ்ணா. ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். எனக்கு என் பையனுக்கு எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு, உங்கள் வீட்டு ஒரு குழந்தையாக நினச்சி நீங்கள் அத்தனை பேருமே அரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அரிக்கு வந்து சொல்லியிருந்தீங்க, அவனை படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணாதீங்க, அவன் சின்ன பையன் படிப்பான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு சாப்பாடு வந்து செஞ்சு கொடுங்க, அது அவனுக்கு மட்டுமாவது சமைச்சு கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறதுக்கு பத்தவே பத்தாது. ஏன்னா அவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து அறிக்கை வந்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து அறிக்கை வந்து நாளைக்கு ஸ்கூலில் வந்து நம்ம அட்மிஷன் போட போகிறோம். நாளைக்கு வேலைக்கிழமை, நாளைக்கு போக போகிறோம். நாங்கள் யார் யார் போகிறோம் அப்படின்றது முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த, சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். அறிக்கை நாளைக்கு அட்மிஷன் போட போகிறோம் அப்படின்றது. இன்றைக்கி சந்தோஷமான விஷயங்க. இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வெட்டிங் டே. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதா சுரேஷ். அவங்களுக்கு வந்து 11வது வருஷம் கல்யாண நாள். எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க. அவங்களுடைய ஃபோட்டோ வந்து நான் இங்கே மேலே காமிக்கிறேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே விஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, நான் ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் விஷ் பண்ணோம், நான் விஷ் பண்ணிடுறேன். சங்கீதா சுரேஷ் அண்ணா, நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும். நான் கும்பிட்ற சாய்பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். 11வது வருஷம் கல்யாண நாள். இந்த 11 வருஷம் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ, இனி வரப்போகிற காலமும் அப்படியே சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அப்படின்றத கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். திரும்பவும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப் சங்கீதா. உனக்கு ஸ்பெஷலாக இந்த கிஸ்ஸு, சரியா? என்னால் உனக்கு இங்கேருந்து நான் கிஃப்ட்டு பண்ண முடியல. நான் சென்னைக்கு வருவேன்ல, கண்டிப்பாக அப்போது உன்னுடைய வெட்டிங் டேக்கு சேர்த்து நான் அப்போ உனக்கு கிஃப்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப். எப்போவுமே சந்தோஷமாக இரு. எதுக்காகவும் நீ ஃபீல் பண்ணாத, அவ்வளோதான். எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, ஹாப்பியாக இரு, ஓகேவா? உனக்கு பிடிச்சதை செய், ஹாப்பியாக இரு. நீங்களும் எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக. நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். டேயில் வந்து நான் அக்கா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யாருக்காவது வந்து அக்கா வந்து இதில் வந்து ஒரு இந்த வீடியோவில் வந்து ஒரு செயின்லாம் போட்ட மாதிரி வீடியோ இருக்கும் அக்கா. அதனுடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும். அவங்க எங்கே அந்த செயின்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு மேரேஜுக்கு போனாங்க. அந்த மேரேஜோடைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எப்படி இருக்குதுன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்டை மேலும் மேலும் எனக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம வந்து கோவக்காய் பறிச்சிருக்கோம். எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? பெருசு பெருசாக இருக்கா. அரிக்கு வந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லாதனால டியூஷன் போகல. எப்படியும் கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த கோவக்காய் மொத்தமாக. நான் தான் பறித்தேன். பறிக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. ஓகே, பார்ப்போம். பாருங்கள், அந்த பச்சை மிளகாய் இவ்வளோ குட்டியாக இருக்குல்ல, ஆனால் செம்ம காரம். பாருங்க, சரியான காரம். இது வந்து குண்டு மிளகாய். அப்படியே விட்டுட்டுனா செடியிலே நல்லா அழகாக பழுத்துருது. இது வந்து பாவக்காய். அத்தக்காய் பாவக்காய் மீன்ஸ் கோலரா. பாருங்க, அண்ணா வந்து இந்த மாதிரி கட்டிட்டார் பாருங்க. மாடுலாம் வந்து உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக கீரைங்கெல்லாம் நல்லா துளுத்து வந்துடுச்சு. பார்த்தீங்களா எப்படி கட்டியிருக்காரு பாருங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அழகாக கட்டி விட்டார். அரி மல்லிச்செடியில் வந்து இன்னைக்கு 2 பூ பூத்து இருந்ததுங்க. அதை ஃபஸ்ட்டு பூ வந்து பறித்து சாமிக்கு வச்சாச்சு.
மாங்காய் ஃபுல்லாக பிஞ்சு எல்லாமே கொட்டிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இருக்கிறது இதில் மட்டும்தான். இதுலையாவது ஏதோ கொஞ்சமாவது வந்திருக்கு. இங்கே பாருங்க, நிறையா வந்து கீழே கொட்டிடுச்சு பார்த்தீங்களா. அதை விட அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பூச்செடி பக்கத்தில் ஒரு மாங்காய் மரம், அதுலேயும் கொட்டிடுச்சு. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, வெளியே நம்ம வீட்டுக்கு வெளியே அது இருக்குது பாருங்க. அந்த மாங்காய் மரத்தில் வந்து வெளி சைடில் வந்து நல்லா பிஞ்சு வச்சுருக்குது, கொஞ்சம் பெருசு பெருசாக. அதுக்கப்புறம் அதை விட்டு வந்தோன்னா அது இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்ம மாமரம் தான். அந்த மாமரம் அதுலேயும் நல்லா பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். அதுலேயும் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக வந்துடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி வந்தோன்னா இந்த இந்த மரத்தில் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரம் வந்து இன்னும் பிஞ்சு வைக்கவே இல்லை, பூவே வைக்கல. இந்த மாமரம் இந்த மாமரம் இந்த மாமரம் இந்த மாமரம் இது 3 இதுலையுமே இன்னும் பிஞ்சு வைக்கல. இது வந்து குண்டு மாமரம், இதுவும் குண்டு. இது வந்து இந்த மாமரம் வந்து இந்த நீட்டு கிளி மூக்கு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாமரம் இது. இன்னும் இங்கே இருக்கிற 1 2 3 4 5 மரத்துலையுமே இன்னும் வந்து பூ வைக்கவே இல்லை. இதுலேயும் அதே மாதிரி இன்னும் பூ வைக்கல, சின்னதாக இருக்குது. இந்த பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ. இன்றைக்கி என்னன்னு தெரியல, அம்மா இதை படிக்கல பழக்குது. இதுவுமே ஒரு பூச்செடி தான். இந்த தினமும் அரியும் அவங்க பெரியம்மாவும் இங்கே வந்து தாங்க அரிசி கழுவிட்டு வருவாங்க. இங்கே வந்து இந்த இது வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹை पानी साइड जा दुई देजना दीदी தண்ணி அடி அடின்றாங்க. மாடு 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 மாண்டோ एड़ा कौन है दीदी? सॉरी सो கடுகுங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா? இந்த பாருங்க, இது வந்து அவங்க போட்டுருந்தாங்க கடுகு, அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ உடச்சி எடுக்க போகிறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இங்கே நிறையா இருக்குது பாருங்க கடுகு. இங்கே இந்த கடுகு வந்து இங்கே சொரிசோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் இது நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பூ முட்டு வைக்கும்போது. அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அரி அந்த புக்கில் இருக்க ஸ்டிக்கர்லாம் பறித்து இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொன்னாங்க, கொம்பு எடுத்துன்னு திருத்துறாங்க. ஓடிட்டான், அங்கே ஓடிட்டான். जा जा करो जा आशा ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அக்கா வந்து ஈவினிங் வந்து ஒரு மேரேஜுக்கு போகிறாங்க. நான் வந்து என்கிட்ட உள்ளதை எல்லாத்தையுமே இந்த லாங் ஆரை வந்து இப்போதைக்கு அக்கா இதை போட்டு போக மாட்டாங்க. ஆனால் பட் எனக்கு வீடியோக்காக நான் வந்து அக்காவை போட சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த லாங் மங்களசூத்ரா, அப்புறம் இது, அதுக்கப்புறம் இது. அக்காவுக்கு எது நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா பார்க்குறதுக்கு? அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஒரு எல்லாத்தையும் கோல்டில் வச்சுக்கின்னு கவரிங்கில் போட்டு போகிறாங்க அவங்க. பார்க்கலாம், இன்னும் வலையெல்லாம் மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் எந்த வலையெல்லாம் போட போகிறாங்கன்ட்டு. மீன் குழம்பு வந்து புளி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னேன். வேணாம் அப்படின்னதுனால அக்கா என்ன பண்ணாங்கன்னா, இதில் வந்து பூண்டு இஞ்சி போட்டிருக்காங்க.
பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் 2 கத்திரிக்காய், இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்காங்க. எனக்காக ஸ்பெஷலாக குழம்பு வைக்க போகிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டாங்க வானலில். கேஸ் காலியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அடுப்பில் தான் சமைக்கணும் நைட்டுக்கும். முன்னாடி வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டாங்க. உப்பு போட போகிறாங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கவுனு தீதி, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். கவுனு தீதி, வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம். பஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். पुरी फ्रूट मिक्स छोड़ एवढा सो आवना ना କିଛି ନାହିଁ। ମୁଁ ସେପଟକୁ କେଇଟିକି ଯିବ ନାହିଁ, କେଇଟିକି ଯିବ ନାହିଁ। ଆର ପୁନେଇକି ଯିବା ହେଠି ಜಾಸ್ತಿ ಮಂದಿರಕ್ಕೆ ଯିବ। ପୁନେଇକି ସେଇଠି ଯିବା ମନ୍ଦିରକି, ସେଦିନ ପ୍ରସାଦ ହବ ଖାଇବା, ବୁଝିଲୁ? அந்த புண்ணைக்கு 30 வார்ஷிகோத்சவம் हुए। எங்களுது அந்த பூனை வந்து பூனை கன்சீவ் வச்சுனா தீதி, பிரெக்னன்ட் ஆச்சு। இந்த பூனை வந்து மாசமா இருக்குங்க. ஐயோ, அந்த பக்கம் காதுக்குள்ள கடுகு போட்டாங்க. கடுகு போட்டாச்சு. பூண்டு, வெங்காயம், இஞ்சி போட்டுக்கலாம். அங்கே மட்டும் அதுக்குள்ளே இருக்கு பாருங்க. இடிச்சதே அதே தான். இப்போ இஞ்சி இப்போ போடக்கூடாதான், அப்புறமா போடணுமா? ऑनियन ब्राउन कलर होगा, तापरे इंजी पोड़ा, इंजी पूंडु போடலாம். इंजी पूंडु போடுனா बे मुआ आन है, टमाटो आन है, தக்காளி எடுத்துட்டு வர போறாங்க. தக்காளி மறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. நான் என்ன பண்ணேன்னா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு இது வெள்ளரிக்காவும் கேரட்டும் தோல் சீவிட்டு இருந்தேன்னா, அந்த கேப்பில் வந்து அக்கா தக்காளியை நல்லா வதக்கிட்டாங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். स्मेल बढ़िया एडे मुद्दी पर रोटी खाइबा கொதிக்கணுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். டேஸ்ட் கொதி खाइबा बढ़िया टेस्ट लगे। பாருங்க, கேஸ் காலி ஆயிடுச்சு. எங்கள் மாமியார் வந்து டீ எதில் போடுறாங்க பாருங்கள், கடாயில். இங்கெல்லாம் இப்படி தான். ஆனால் எங்கள் மாமனார் டீ கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனாருக்கும் எங்கள் மாமனாருக்கும் எங்கள் மூத்தாருக்கும் அம்மா டீ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி தான் டீ போடுவாங்க இங்கே. ஆனால் நல்லா இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி உட்காந்து டீ குடிக்கும் போது. முன்னெல்லாம் காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு ஏஞ்சி வரவங்களுக்கு தான் டீ அப்படின்னுவாங்க. என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, பை பாய்.